லாலென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளொரு டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பங்குனி மாத ராசி பலன்கள், அதாவது மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி, அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். பிறகு பங்குனி 24ஆம் தேதி, அதாவது இந்த மாத கடைசியில் அவர் கடகம் சென்று வக்ரம், அதாவது நீச்சம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி ராசிக்கு 2இல் குரு பகவான் இருக்கிறார். 2க்குடைய சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். சுக்கிரன் வக்ரகதியில் தான் இருக்கார். புதன் பார்த்திங்கன்னா பங்குனி 16ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 10க்குடைய சனி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த பங்குனி மாத கிரகங்களுடைய நிலைகள் இதான். 12ஆம் இடத்தில் இந்த பங்குனி மாதம், தமிழ் மாதம் சொன்னாலே சூரியன் மீனத்தில் தான் இருப்பார். ராகு அமர்ந்திருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த பங்குனி மாதம் இந்த மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. பங்குனி 15 அமாவாசை திதி வருகிறது. பங்குனி 29 பௌர்ணமி திதி வருகிறது. இப்போது இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான், முக்கால் சுகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மாத கடைசியில் கடைசி வாரம் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். அப்போது செவ்வாயை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ராசி அதிபதி பவர்லெஸ், சரியில்லாத ஒரு சூழல். 3ஆம் இடமும் சரியில்லை, மறைவு ஸ்தானம் தானே. அப்படி இருக்கும் பொழுது மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பது குரு பார்வை கோடி நன்மை. 10ஆம் இடம் வலுத்திருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது 10ஆம் இடம் தாங்க. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10க்குடையவன் 11ல் இருக்கார். இன்னும் இதை விட என்னங்க வேணும்? இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் தொழில் மிக மிக உன்னதமாக செல்லும், சிறப்பாக செல்லும், அற்புதமாக நடக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இந்த 5க்கு அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது பிள்ளைகள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். பூர்வீகம் சொத்து மூலம் செலவினங்கள் இருக்கும். அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு வைக்கலாம். இப்படி சூரியன் 5க்குடைய சூரியன் 12இல் இருப்பது இதுதான். மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வீட்டில் வயதான பெரியவங்க தேக ஆரோக்கியம் சுகமில்லாமல் இருந்தால் இப்போ எழுந்து நடமாட துவங்குவார்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் திடீர் அதிர்ஷ்டம் வர வாய்ப்புகள். ஏன்னா 8ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம். குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும், கிடைக்கும். மற்றபடி சொந்த தொழிலில் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். வங்கி கணக்கு உயரப்போகிறது, பேங்க் பேலன்ஸ் உயரப்போகிறதுன்னு சொல்லலாம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும்.
இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழில் மிக உன்னதமாக செல்லக்கூடிய காலகட்டம். புதன் வக்ரமாக இருந்த போதிலும் சூரியன் புதாதித்ய யோகம் பெறுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. தனகாரகன் தனஸ்தானத்தில் தன பிராப்தி உண்டல்லவா. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துதல், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வருதல். மற்றபடி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது. சூப்பராக இருக்கும். சாதிக்க போகிறீங்க. உங்கள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, உங்கள் வாக்கு வெல்லும். இப்போ வழக்கறிஞரோ ஜோதிடரோ ஆசிரியரோ இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் நீங்கள் ஷைன் பண்ணக்கூடிய காலம். அதுலேயும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன, அதாவது சாதாரண நடிகைகளிலிருந்து பெரிய நடிகர்கள் வரையும், டெக்னீஷியன், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன், மேக்கப் மேன், யாராக இருந்த போதிலும் திரைக்கு முன்னால் இருப்பவர்கள், திரைக்கு பின்னால் இயக்குபவர்கள் அனைவர்களுக்கும் அற்புதமான நேரம் காலம் நிச்சயமாக இருக்கிறது. இந்த பத்திரிகை துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். மற்றபடி வேலை வாய்ப்புகள் பத்திரிகை துறை, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு, அற்புதமான ஒரு நிலை. ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சிட்டார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கட்டிட வேலைகள் செய்கிறாங்க பார்த்திங்களா, ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். அப்படி கிடைச்சாலும் ஒரு பெரிய லெவலில் இந்த மாதம் ஷைன் பண்ணுற அளவுக்கு இல்லை. வேலை வாய்ப்புகள் ஒரு திருப்திகரமான ஒரு சூழலில் இருக்காது. இந்த ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க, இதுபோல் அரசாங்கத்தில் உயர் பதவி, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற துறையில் வேலை பார்க்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், அனைத்து அன்பர்களுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் வேலை நல்லா சிறப்பாக செல்லும். ஆனாலும் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். வார இறுதி 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்து அதுக்கப்புறம் நீச்சம் பெறுகிறார் அல்லவா. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். யாராவது உங்களுக்கு ஆகாதவங்க ஒன்று கிடக்க ஒன்று போட்டு கொடுத்து பிரச்சனை வரலாம், அல்லது வேலை பளு இருக்கலாம். அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. மற்றபடி உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அற்புதமான நேரம் காலம். தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. உத்தியோகத்தில் முதன்மையான நிலையை அடையப் போகிறீர்கள். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம். இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நேரம். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வெளிநாடு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிற இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இப்போது அற்புதமான நேரம். இந்த சனி பகவான் ராசியை பார்க்குறதால மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தால் சரி. தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி இந்த மேஷ ராசி 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி பங்குனி மாத தேதியை தான் சொல்கிறோம், தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம். இந்த 5, 6, 7 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு நீங்கள் அடிக்கடி மனசில் நினச்சிக்கிட்டீங்கன்னாவே சூதனமாக நடந்துப்பீங்க. தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஆனால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், நல்ல பண வரவு, பொருளாதார மேன்மை,
வேலையில் உத்தியோகத்தில் திருப்தி ஏற்படும். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த பங்குனி மாத கிரகங்கள் எப்படி இருக்கின்றன, எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? புதன் வக்ரம் மீனத்தில் சுக்கிரனும் வக்ரம். இப்போ ராசிநாதன் வக்ரம் பெறுகிறார் அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதக அடிப்படையில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னால் ஒரு பின்னடைவை சந்திக்கலாம். இருந்த போதிலும் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கிறவர்களும் ராசியில் குரு பகவான் இருக்கார். ஒரு அமக்கலமான ஒரு நிலை, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை, கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 2ஆம் இடத்து அதிபதியும் புதன் 11ல் இருக்கிறார், ஆனால் வக்ரம் பெறுகிறார். இப்போ குரு சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போது உங்களை பொறுத்த வரலையும் குடும்பத்தில் பண வரவு தேவைக்கு கிடைக்கும். ஆனாலும் சில நேரங்களில் எதிர்பார்த்து காத்துட்ருக்கும்போது காசு பணம் வருவதில் காலதாமதம் ஆகலாம். புதன் வக்ரமாக இருப்பதால். அதே நேரத்தில் 2 குடையவன் வக்ரமாக இருக்கிறதால கொஞ்சம் பேசுவதில் பார்த்து பேசுங்க. ஆனால் வக்ர நிவர்த்தி 16ஆம் தேதி அடைஞ்சிடறார். புதன் 16க்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடறார். இருந்த போதிலும் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். ஏன்னா செவ்வாய் உட்காந்துருக்காரு. அப்போது நீங்கள் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவீங்க, கொஞ்சம் ஆர்ஷாக பேசுவீங்க. அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். பிரிவினை வராது, பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 7க்குடைய செவ்வாய் 2ல் இருக்கிறார். அதுக்கப்புறம் பங்குனி 24ஆம் தேதி நீச்சம் அடைகிறார். 7ஆம் இடத்து அதிபதி நீச்சம் பெறுகிறார். நீச்ச பங்கம் பெறவில்லை. ஆதலால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். இல்லை அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு பின்னடைவை சந்திக்கலாம். இருந்த போதிலும் குரு ராசியில் இருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்வையிடுவதால் ஜென்மகுரு அப்படின்னா பிரச்சனையை கொடுக்கும். எந்த ஒரு இதுலேயும் ராமரே வனவாசம் போனார் ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது தான். பட் இருந்தாலும் கடந்த மே மாதத்துலேருந்து இருக்கிறதால இது க்ளோசிங் ஸ்டேஜ். இது அடுத்த மாதம் குரு பேச்சு நடக்கிறதுக்கு இருக்குது. அதனால் ஒன்றும் இப்போதைக்கு ஸ்தான பலத்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஏற்கனவே அதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டார். இப்போ குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும் பொழுது 5ஆம் இடத்தை பார்க்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி மிக அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். கேதுவை குரு பார்க்கிறார், ஞானகாரகன் என்று சொல்லலாம். சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவை இது மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கு சந்தோஷமான ஒரு மாதம் பங்குனி மாதம். நல்லா ஜாலியாக சம்பாதிக்கலாம். நீங்கள் ரேஸு சீட்டாடுறதெல்லாம் இருந்த போதிலும் உங்களுக்கு கோயில் குளங்களுக்கு ஒரு சிலர் போவீங்க. வயசானவங்க இருந்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். 7ஆம் இடத்தை செவ்வாய் வீட்டை குரு பார்க்கிறார். ஆனால் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். இருந்த போதிலும் திருமணம் தாமதமின்றி திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கக்கூடியது. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையாக செயலாற்றக்கூடிய ஒரு நிலை. டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க.
பாக்கியத்தில் தடைகள் எதுவும் இருக்காது. என்னென்ன நினைக்கிறீங்களோ இதெல்லாம் வந்து சேரணும்னு விதி இருந்தால் அதெல்லாம் வந்து சேரும், நல்லது நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். அதாவது தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்கிறார். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும். மற்றபடி 9 10 ஆட்சி நிலையில் இருப்பதால் ஒரு ஸ்திரமான ஒரு நிலை ஏற்படும் தொழிலில், உத்தியோகத்தில் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். சிறப்பாக வேலை பார்ப்பீங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம், தேவையான ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க, வேலை முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வழக்கத்தை விட மாறாக இந்த மாதம் பங்குனி மாதம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் மிக சிறப்பாக உன்னதமாக செல்லும். வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு வியாபாரத்தை நிறைய பண்ணி நீங்கள் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய நிலை. மற்றபடி இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. அதாவது சின்ன லேட் பேட்டரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், பெட்ரோலியம் ப்ராடக்ட், நிலக்கரி சுரங்கம் போன்றவற்றில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா உன்னதமான ஒரு நேரம். நல்ல தொழிலாளர்கள் நல்ல சம்பாத்தியத்தை பெறுவார்கள். 11ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் இருக்கின்றன. குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு போகிறார். அப்போது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இல்லை நல்ல ஒரு கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அரசியல்வாதிகள் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களுடைய தந்தைக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கும். சமூகத்தில் பேரு புகழ் உயரப்போகிறது. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் இருக்கும் அன்பர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஜோதிடர்கள், அத்துணை அன்பர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க, நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் இந்த சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் ஒரு சிலருக்கு அசுப செலவும் இருக்கும், சுப செலவும் சேர்ந்து வரும். அசுப செலவு என்பது மருத்துவ செலவு. மற்றபடி மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. 4ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அந்த பெண்களுக்கு மாதவிடாய் போன்ற பிரச்சனைகள், யூட்ரஸ் ப்ராப்ளம் வரைக்கும் கூட வரும். இட் இஸ் க்யூரபிள். ஆனால் டாக்டரை போய் பார்க்கணும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள். மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் தேதி 8ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டிங்கன்னா சூதனமாக நடந்துப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் ஜெயிக்க போகிறீங்க, உத்தியோகத்தில் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, பண வரவு, பொருள் வரவு அதிகமாக இருக்க போகுது. இருந்த போதிலும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது. எச்சரிக்கையோடு இருங்கள். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. இந்த மிதுனத்தினுடைய அதிபதி இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கார். 14ஆம் தேதி பங்குனி 16 வரைக்கும் வக்ர கதியில் இருக்கார். அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இருந்த போதிலும் இந்த சுக்கிரனும் வக்ரமாக தான் இருக்கார். சுக்கிரன் மாதம் முழுவதும் வக்ரமாக இருக்கார். இருந்த போதிலும் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். அப்போ குரு மீனத்துக்கு வராருங்களா? அப்போ அதனால் இவரை பொறுத்தவரையும், புதன் பொறுத்தவரையும் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்போ ராசிநாதன் 10ல் இருப்பது, 10ஆம் இடத்தில் ராகு இருக்குது, 3 சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பது, மிக 10 குருவே 10ல் இருக்கார். அப்போ இந்த பங்குனி மாத கிரகங்கள் இந்த
ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான பலனை தருமா? கண்டிப்பாக அற்புதமான பலனை தரும். இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம் 3, 4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கி உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் அனைத்தும் தொழிலை பற்றி, உத்தியோகத்தை பற்றி தான் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு ஏழக்குடைய குரு பகவான் 12இல் இருக்கிறார். அவர் 10க்கும் ஆதிபத்தியம் உடையவர். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாகத்தான் இருக்கும். இல்லை அவங்க வெளிநாடு போகலாம், மாநிலம், வெளியூர் போகலாம். அதாவது உங்கள் பிள்ளைகளோ யாராவது வெளிநாட்டில் இருக்கலாம். அதனால் அவங்களோ இல்லை நீங்களோ, 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான நிலைகள் இருக்குது. மற்றபடி சுப செலவுகள் தான் ஏற்படும். உங்களுக்கு 10க்குடையவன் 12இல் இருக்கிறான்னு சொன்னால், அப்போ நீங்கள் வரக்கூடிய வருமானங்களை கூட, ஈட்டக்கூடிய வருமானத்தையும் நீங்கள் எடுத்துக்காமல் அப்படியே நீங்கள் தொழிலில் போடக்கூடிய ஒரு தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு சுப செலவுகள் தான் இந்த மாதம் கண்டிப்பாக ஏற்பட போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடம் சனி பார்க்குறார். கொஞ்சம் தைரியம் குறைவாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இறுதியில் சக்ஸஸை பெறுவீர்கள். இளைய சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது அவங்க தேக ஆரோக்கிய குறைவு கிடைக்கக்கூடிய நிலை. அவங்க தேக ஆரோக்கியம் குறைஞ்சி மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். இப்போ குரு பார்வை கோடி நன்மை. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது மாத்திருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நிலை. 4ஆம் இடம் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். சுகவாசியாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய கல்வி, உயர்கல்வி மிக சிறப்பாக அமையக்கூடிய நிலை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இந்த 5க்குடையவன் பரிவர்த்தனை யோகத்தில் 12இல் ஆட்சி பெறுவதால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும். குலதெய்வத்துக்காக நீங்கள் போயிட்டு வரக்கூடிய சூழலும் ஒரு சிலருக்கு ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த குரு பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது. மாறாக நல்லதே நடக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. மற்றபடி உங்களுக்கு 9ல் சனி இருக்கிறது. காரகோ பாவனாசின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த கெட்ட தீய கிரகம் 9ல் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அவருக்கு சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறதால அவருடைய தொழில் இதெல்லாம் சிறப்பாக செல்லும். மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். அரசியல்வாதிகள் கண்டிப்பாக சாதிப்பாங்க. எந்த குறையும் இல்லை. நிச்சயமாக மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும். மற்றபடி பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு உன்னதமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது. அரசு வங்கி, அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் உன்னதமான காலம். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கிடைக்கும். தாராளமாக நீங்கள் போகலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையும் 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுமா? கண்டிப்பாக காலதாமதம் ஆகும். மற்றபடி உங்களுக்கு
பார்த்தீங்கன்னாக்கா 6க்குடையவன் 2இல் நீச்ச நிலையில் பெறுவதால் எதிரிகள் இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எதிரிகளால் தொல்லை இருக்காது. ஏன்னா 6ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார். அப்போது 6க்குடையவன் நீச்சமாக இருக்கிறார் அப்படின்னும்போது கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சிங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு கூட அற்புதமான காலகட்டம். பத்திரிகையாளர் ப்ரெஸ்ஸு மீடியா போன்றவற்றில் பணியாற்றும் அன்பர்கள், மற்றபடி புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்கப் போகிறது. இந்த சுக்கிரனும் புதனும் என்னதான் வக்ரம் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் குரு இருப்பதால் ஓரளவுக்கு அதெல்லாம் ரெக்டிஃபிகேஷன் ஆகிவிடுகிறது. மற்றபடி தொழிலில் நீங்கள் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடலாம். நீங்கள் கேட்குற இடத்துலாம் கடன் கிடைக்கும். அப்படியே கடனை வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் அபிவிருத்தியாகும், நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் உண்டு. தந்தைக்கு தொழில் சிறப்பாக செல்லும். மற்றபடி அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான ஒரு மாதம் இந்த மாதம். அது மட்டுமல்ல, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. அப்போது சின்ன லேக் பேட்டரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது. பூமிக்கு அடியில் பெட்ரோலியம் ப்ராடக்ட், நிலக்கரி சுரங்கம் போன்றவற்றில் பணியாற்றும் அன்பர்களுக்கு கூட ஒரு யோகமான ஒரு காலகட்டம். வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிற இந்த மிதுன ராசி அன்பர்கள் தாராளமாக வேலைவாய்ப்பு எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ சேருவீங்க. தொழில் பண்ண காத்திருக்கும் அன்பர்கள் கடனை உடனே வாங்கி தொழிலை ஆரம்பிக்கலாம், சிறப்பாக இருக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்குவதால் இந்த மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திராஷ்டமம்னு சொல்லிங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, சோதனமாக நடந்துக்குங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு வராது. தொழில் சிறப்பாக செல்லும், சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க சுப செலவுகள் கண்டிப்பாக பண்ணுவீர்கள். ஒரு வாகனம் ஏற்கனவே வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கீங்க, இன்னொரு வாகனம் வாங்குவீங்க. ஆட்டோ வாங்கணும்னா ஆட்டோ வாங்குவீங்க. அப்படியே உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலை. எதிரிகளால் எந்த தொந்தரவும் இருக்காது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்குவதால் இந்த பங்குனி மாதம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு உன்னதமான ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா 29/3/2025 வரைக்கும் சனி பகவான் 8ல் தான் இருக்கார். நம்ம பங்குனி மாதம் ராசி பலனை சொல்ல போகிறோம். இந்த பங்குனி மாதம் ஒரு 15 நாள் பார்த்திங்கன்னா ரிலீஃப் ஆகிடுறார். சனி பகவான் மீனத்துக்கு வந்துடுறார். பங்குனி 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும். உங்களுக்கு அஷ்டமத்து சனி விலகிடுது. இது அற்புதமான தகவல். இந்த பங்குனி மாதம் ஒரு 15 தேதி வரைக்கும் தாங்க நீங்கள் கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலை. ஏன்னா அஷ்டமத்து சனி விலகிடுது பாருங்கள். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற நிலமை. மற்றபடி உங்களுக்கு 15 தேதி வரைக்கும் அஷ்டமத்து சனி இருக்குது. 15 தேதிக்கு பிறகு அஷ்டமத்து சனி விலகிடுது. இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இது அற்புதமான தகவல். அப்பாடான்னு மூச்சு விட போகிறீங்க.
எவ்வளோ அசிங்கம் அவமானங்களை பட்டீர்கள், சந்தித்தீர்கள். இப்போ இனி இந்த 15 தேதிக்கு பிறகு, பங்குனி 15 தேதிக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் பொறுத்தவரை 11ஆம் இடத்துல இருக்கார். சூப்பருங்க. ஏற்கனவே குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கார். அவர் யார் அப்படின்னா பாக்கியாதிபதி. 9 குடையவன் 11இல் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அப்போ நல்லது நடக்கக்கூடிய, நினச்ச காரியங்கள் கைகூடும். இனி கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பங்குனி 15 தேதிக்கு பிறகு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா குரு வேறு 11இல் இருக்கார். இப்போ 9ஆம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்குது பாருங்கள். சூரியன் அங்கே தான் இருக்கார், சனி அங்கே போயிடுறாரு. சூரியன் சனி இணைவு இருக்குது. இப்போ ராகு, புதன், சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் குரு வருகிறார். அப்போ 9ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருப்பதால் கிரக யுத்தங்கள் ஏற்படும். சூரியன் சனி சேர்ந்தால் தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். 15 தேதிக்கு பிறகு காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரும். ஆகாது. தகப்பனுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், அல்லது அவருடைய தொழில் பின்னடைவு சந்திக்கக்கூடிய நிலை இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கனாக்கா 15 தேதி வரைக்கும் அஷ்டமத்து சனின்னு சொன்னோம். 5 தேதிக்கு பிறகு சனி அஷ்டமத்து சனி விலகிடுறார் அப்படின்னு சொன்னோம். அப்போது உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா 15 தேதி வரைக்கும் 10ஆம் இடத்தை சனி பார்ப்பார். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இருக்கும். 15 தேதிக்கு பிறகு சனி 3ஆம் பார்வையாக குருவைத்தான் பார்ப்பார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே 7ஆம், அதாவது 3ஆம் வீட்டை பார்ப்பார். 3ஆம் வீட்டை குரு பார்க்குறார். ஒரு பிரச்சனை இல்லைங்க. சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் அற்புதமான நேரம் வந்தாச்சு. சனி பார்க்குற இடத்துலாம் குரு பார்த்துருவார். அதனால் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 5, 10 குடையவர் 12இல் இருக்கிறார். அதுக்கப்புறம் ராசியில் நீச்சம் அடைகிறார். நீச்ச பங்கம் பெறுகிறாரா என்று சொன்னால் இல்லை. அதனால் கொஞ்சம் அதாவது இந்த 5, 10ங்கிறது ரொம்ப யோகாதிபதி இல்லையா அந்த கடக ராசிக்கு. அதனால் கொஞ்சம் சூதனமாக நடந்துங்க, எச்சரிக்கையாக நடந்துங்க. இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மற்றபடி உங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி. ஏன்னா செவ்வாய் 12இல் மறைகிறார், 3இல் உட்கார்றார் இப்போ வார இறுதியில், அதாவது மாத இறுதியில். இதனால் உங்களுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு தொழிலில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழல் இருக்கும். தொழில் மூலமாக செலவினங்கள் ஏற்படும். தொழில் என்னதான் முடுக்கி விட்டாலும் தொழில் சரியாக போகலை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். இருந்த போதிலும் இந்த குரு அவருடைய வேலையை செய்வார் அப்படின்னும்போது அவர் 11இல் இருக்கிறதால அளப்பரிய பலனை தருவார் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது வருமானம் சிறப்பாக இருக்குமா? இருக்கும். ஒன்றும் குறை கிடையாது. அற்புதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். மற்றபடி எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். 15 தேதிக்கு மேலே இனி நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போது பாருங்கள். 5ஆம் இடத்தை பார்க்கிறார், குரு பார்க்கிறார். அதனால் சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் இது போன்ற ரேஸ் இதுக்கெல்லாம் போகக்கூடிய அன்பர்கள்லாம் சிறப்பான காலம். நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம் இருக்கும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையப் போகிறது. அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்சூரன்ஸ்லேருந்து தகவல் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது. 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 7 சனி 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். இனி கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகி சகஜ நிலைக்கு 15 தேதிக்கு பிறகு, பங்குனி 15 தேதிக்கு பிறகு சகஜ நிலைக்கு மாறும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நண்பர்கள், ஓடி ஒளிந்த நண்பர்கள் 15 தேதிக்கு பிறகு தேடி சந்தோஷமாக ஜாயின் பண்ணக்கூடிய நிலை. அவங்க கூட சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி உறவினர்களும் 15 தேதிக்கு பிறகு நல்ல ஒரு உறவினர்கள்கிட்டையும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்.
உறவாடக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும். இனி உங்களுக்கு பயமில்லை. சமூகத்தில் இழந்த பெயர் புகழ் அனைத்தையும் நீங்கள் பெறக்கூடிய தருணம் வந்தாச்சா அப்படின்னா வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறது. 7க்குடையவன் உங்களுக்கு 8லிருந்து அசிங்கம் அவமானத்தை கொடுத்தார். இனி 9ஆம் இடம் போயிட்டார். இருந்தாலும் ஒரு பாக்கிய தடை ஏற்படலாம். அங்கே 4 கிரகங்கள் சேர்க்கான அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். தந்தையினுடைய தொழில் பின்னடைவு சந்திக்கலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கு கண்டிப்பாக நல்ல தகவல் வரும். கண்டிப்பாக நீங்கள் தயாராக இருக்கலாம். வெளிநாடு போகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு இந்த 11ல் இருக்கும் குரு பகவான் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். அற்புதமான சூழல் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் 12ல் இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். வீடு கடகண்ணி வாடகை விட்டுருப்பீங்க. அது ஏதாவது தாழ்பால் போயிடுச்சு, டோர் போயிடுச்சு அப்படின்னு ஏதாவது அது ரிப்பேர் செலவு பண்ணக்கூடிய நிலை இருக்கும். இல்லை சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். மற்றபடி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இந்த சினி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க இல்லை மற்ற இதில் இருக்கிறவங்க ஏதாவது ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 12, 13, 14 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, சோதனமாக நடந்துக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தியாகும். 9ஆம் இடம் பரிவர்த்தனை யோகத்தில் குரு அவரே 11ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் சிறப்பாக செல்லும். லாபத்தை ஈட்டி தருமா? கண்டிப்பாக லாபத்தை ஈட்டி தரும். எந்த குறையும் கிடையாது. பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. குரு கேது காம்பினேஷன் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மற்றபடி நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் விலகிட்டார். அதனால் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இப்போ இனி அவங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம். எந்த ஒரு நிலையிலும் அசிங்கம் அவமானத்தை தேடித்தராது. கடகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி பிறந்து அற்புதமான காலம். 15 நாள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்தியாக இருப்பீங்க. எந்த குறையும் இல்லை. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான். இது பங்குனி மாதம் என்பதால் சூரியன் மீனத்தில் இருக்கிறார். இந்த மீனம் அப்படின்னும்போது இது எத்தனாவது இடம் அப்படின்னாக்கா 8வது வீடு, 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமருகிறார் என்று சொன்னால் அது மைனஸ்ன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் சுக்கிரன் அங்கே இருக்கார். சுக்கிரன் வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார். இப்போ சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறால அப்போ குரு அங்கே வந்துடுறார். இப்போ ஒரு வீட்டு கிரகம் அங்கே வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கு. மற்ற கிரகம் அங்கே இருந்தால் மறைவு கிடையாதுங்கிற ஒரு கான்செப்ட். அப்போ இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். ஏன்னா 10க்குடையவன் பரிவர்த்தனை யோகத்தில் 10ஆம் இடத்துக்கு வரார். சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். ஆனால் வக்ரம் பெற்று இருக்கிறார். இருந்த போதிலும் பரிவர்த்தனை யோகம் என்பதாலும் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறது என்று சொல்லலாம். அப்போது தொழில் ரீதியாக இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சிறப்பாக இருக்குமா? கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இந்த சுக்கிரன் என்ன 12 மாதமாக உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெற போகிறார். அவர் மீனத்தில் உச்சம் பெறுகிறார். அப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு வந்தால் ஆட்சி பெறுவார். அப்போ சில மாதங்கள் மட்டுமே நல்ல நிலையில் இருக்கும் பொழுது, அப்போ நல்ல நிலையில் இருக்கும்பொழுது 10க்குடையவன் நல்ல நிலையில் இருக்காருன்னா அப்போ 10 தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் சிறப்பாக அமைய வாய்ப்புகள் தானே. அப்போது கண்டிப்பாக புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவர்கள் தொழில் துவங்கலாம். வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணலாம். இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள்
அதில் சில பேருக்கு வேலை கிடைக்கும், ரெகுலராக இருப்பாங்க, சில பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க. அப்போது எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இது நாள் வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இப்போ வேலை வாய்ப்பு தேடி வரும் என்று சொன்னால் மிகையாகாது. அது சினிமா நடிகர் நடிகைகளாகட்டும், டெலிவிஷனில் நடிக்கக்கூடியவர்களாகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன், யாராக இருந்தாலும் கேமராவுக்கு முன்னால் இயக்குபவர்கள், பின்னால் இயக்குபவர்கள், யாராக இருந்தாலும் அற்புதமான நேரம். அதுவே அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நேரமாக, கண்டிப்பாக அற்புதமான நேரம். இருந்த போதிலும் கொஞ்சம் ஆகாதமும், இப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. இருந்த போதிலும் இந்த சூரியன் சனி இணைவு இருப்பதால் 15 தேதிக்கு பிறகு சனி சூரியனோடு இணைஞ்சிறார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். தந்தைக்கு இடர்பாடுகள் வரும், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு வராரு, இருந்த போதிலும் சில பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது சிறப்பு. நல்ல தன பாக்கியம் உண்டு, தன வரவு உண்டு, கொடுக்கல் வாங்கல் உண்டு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, 5 குடையவன் 10ல் இருக்கார். அப்போ 10ல் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறது வாக்கு சாதுரியமுடைய, வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்க அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம். சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீர்கள். அதில் குரு பார்வை என்று சொன்னால் ஒரு சொல் வெல்லும்னு சொன்னால் கண்டிப்பாக வெல்லும். நம்ம பேசுறதெல்லாம் சக்ஸஸ் ஆகுங்க. அதுதாங்க, நேரம் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும். பணம் பல வகையில் பையன் 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால், அப்போ உங்களுக்கு 4ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. வண்டி வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலும் நிச்சயமாக இருக்குது. 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். இந்த வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு சிறப்பாக செல்லுமா? கண்டிப்பாக சிறப்பாக செல்லும். இந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானமாக இருப்பதால் வெற்றி பெறுவீர்கள், சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம். இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் பங்குனி 15 தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார். இந்த 8ஆம் இடம் சென்று விடுவதால் அப்போது உங்களுக்கு அஷ்டமத்து சனி பங்குனி 15 தேதிக்கு பிறகு அஷ்டமத்து சனி வருகிறது. அதனால் இந்த அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும் என்று சொல்லலாம். எச்சரிக்கையாக இருங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள், அறிமுகம் இல்லாத இடத்துல எச்சரிக்கையாக இருங்க. அது வெளிநாடு போகிற பிள்ளைங்க கண்டிப்பாக வெளிநாடு போகணுன்னா போயிடுவீங்க. அதில் ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. வெளிநாடு போயிட்டீங்கன்னா நீங்கள் எஸ்கேப்னு சொல்லலாம், தப்பிச்சிட்டிங்கன்னு சொல்லலாம். உள்நாட்டில் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் வம்புக்குள்ளே மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு நீங்கள் நேர விரயம் மட்டுமில்லை, பண விரயமும் ஏற்படும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். 8ஆம் இடம் என்பது வேலை, உத்தியோகம், தொழில், எங்கே நீங்கள் பண்ணுற இடத்துல கூட பிரச்சனை வரலாம். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். எதுலேயும் நீங்கள் நம்பர் 1 இருக்கக்கூடியவர்கள். அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. அதனால் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதம் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அதுலேயும் 15 தேதிக்கு பிறகு மிகுந்த எச்சரிக்கை தேவை என்று சொல்லுகிறோம். அப்படின்னா இதே குரு பகவான் உங்களுக்கு 10ல் இருக்கிறதால ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி
உங்களுக்கு ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் சிறப்பாக கல்வி பயிலக்கூடிய ஒரு நிலை. உங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்தாச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம். இந்த ராசிக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 11ல் இருந்து இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் நீச்சம் அடைகிறார் மாத கடைசியில். அப்போது உங்களை பொறுத்த வரலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். எந்த பாதகமும் ஏற்படாது அப்படின்னு நினைக்கலாம், நம்பலாம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சனி அங்கே மீனத்துக்கு போயிடுறார். சனி பார்வை 3ஆம் பார்வை அப்படின்னா குருவை பார்க்க முடியும். வேறு ஒன்றும் பார்க்கும்பொழுது அங்கே ஒன்றும் இருக்குது. மற்றபடி இங்கே குரு பார்க்குற கன்னி வீட்டையும் அவர் பார்க்குறார். அதனால் குறை ஒன்றும் இல்லை. இன்னும் 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார் 5 தேதிக்கு பிறகு. அந்த 5ஆம் இடத்தை சனி பார்க்குறதால என்ன அப்படின்னாக்கா பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம், பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரலாம். 15 தேதிக்கு பிறகு கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு 14, 15 சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் சோதனமாக நடந்துக்குங்க. இது வரைக்கும் அஷ்டமத்து சனி இருந்தது. இப்போ அஷ்டமத்து சனி, அதாவது 7 சனி இருந்தது. இப்போ அஷ்டமத்து சனி வந்தாச்சு, சந்திராஷ்டமம் வருது. அப்போ ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. உங்களை பொறுத்தவரை 2-11 புதன் வக்ரகதியில் இருந்தாலும் வக்ர நிவர்த்தி வருகிறார். குரு அங்கே பரிவர்த்தனை யோகத்துக்கு வருவதால், ஆதலால் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் 15 தேதி வரைக்கும் நல்லா இருக்குமா, அதுக்கப்புறம் அஷ்டமத்து சனி வந்துடுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இருந்த போதிலும் ஓரளவுக்கு பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். ரொம்ப பயப்பட தேவையில்லை. பொருளாதார மேன்மை இருக்கும், குடும்பத்தில் அமைதி நிம்மதி இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்காக போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் வம்பு தும்பில் மாட்டிக்காதீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. திருப்திகரமான ஒரு மாதமாகத்தான் இது விளங்குகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் பேர். இப்பொழுது இந்த பங்குனி மாதத்தில் இந்த புத பகவான் எங்கே இருக்கிறாருன்னா மீனத்தில் இருக்கிறார். பங்குனி 16ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். தற்சமயம் வக்ரமாக இருக்கார். பங்குனி 16 வக்ர நிவர்த்தி பெறுகிறார். ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான். நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார். குரு பகவான் 7க்குடைய குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்னும் இதை விட என்னங்க சிறப்பு? குரு பார்வை கோடி நன்மை. ராசி முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்க போகிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த பங்குனி மாதத்தில் அதாவது பங்குனி மாதம் இந்த ராசியில் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. உங்களை பொறுத்த வரலையும் 7ஆம் இடத்தில் சனி இருக்குது. 29/3 அங்கே வந்துட்டார் சனி. ஆக்சுவலாக உங்களுக்கு இங்கே வந்துடுறாரு அப்படின்னும் பொழுது எப்போல்லாம் சனி இப்போ பங்குனி 5ஆம் தேதி வந்துடுறார். ஒரு 5 நாள் 6ஆம் இடத்துல யோகமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல அமர்கிறார். சூரியனும் செவ்வாயும் இணைகிறார்கள். அப்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக சாதிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 1ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் 7ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. ஆதலால் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், மீடியாக்களில் பணிபுரியும் அன்பர்கள்
ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. 7ஆம் இடத்தில் குரு அங்கே போயிடுறார். இருந்தாலும் 7 குடைவன் 7ல் இருக்கும்பொழுது என்னதான் மற்ற கிரகங்கள் அங்கே இருந்தாலும் 7ல் பாருங்கள் எத்தனை கிரகம் இருக்குது பாருங்கள். ராகு இருக்கார், சூரியன் சனி இருக்கார், புதன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு அங்கே வரார். இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் 7ஆம் வீட்டை கொஞ்சம் டேமேஜ் பண்ணத்தான் பண்ணும். இருந்தாலும் குரு அங்கே ஆட்சி பெறும்பொழுது மற்ற கிரகங்களுடைய நிலை கொஞ்சம் அந்தளவுக்கு ராகு தான் வலிமை இருக்கிறதில்ல. இருந்த போதிலும் உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயருமா என்று சொன்னால் உயரும். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையோடு, ஒரு விடாப்பிடியோடு நல்ல பிரமாதமாக வேலை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும். சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 7ஆம் இடத்து அதிபதி குரு 9ல் இருக்கார். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும். அந்நிய பாஷை பேசும் அன்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. வெளியூர், வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு போவதாக இருந்தால் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களை பொறுத்தவரை ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள். கேதுவை குரு பார்ப்பதால் ஏற்கனவே நீங்கள் இந்த ராசி அன்பர்கள் டாக்கெட்டிவ், ரொம்ப கேப்பபிள் பர்சன். இன்னும் கேது அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதால் ஞானகாரகன் இல்லையா, அப்போ ரொம்பவும் சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய அருமையான காலகட்டம் இந்த பங்குனி மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு மாதம். 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் சுக்கிரன். அவர் வக்ரகதியில் இருந்தாலும் பரிவர்த்தனை நிலையில் உங்களுக்கு ஆட்சி பெறுவதால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பணவரவு, பொருள் வரவு நிச்சயமாக அமையப்போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களை பொறுத்தவரை பாக்கிய ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதால பாக்கியங்கள் எதையும் ஈஸிலி டு கெட், போராடி ஜெயிக்கத்தால் அது தானாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். இந்த சூரியன் சனி இணைவு இருப்பது என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம். தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும், அதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, அது ஒரு இது வச்சு நடத்துகிறவங்க, கடைகண்ணி வச்சு நடத்துகிறவங்க, ஒரு 5 பேர் 10 பேர் வேலை பார்ப்பாங்க. இல்லைனா கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க, லேத் ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க, இதுபோல் அன்பர்களுக்கு தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்குது. குரு அங்கே பரிவர்த்தனை யோகத்தில் வரார். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் பழகணும், பேசணும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்கிறேங்க. மற்றபடி சினிமா துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் இந்த மாதம். நீங்கள் எதையும் சாதிப்பீர்கள். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். மற்றபடி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்க இந்த பங்குனி மாதம். இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்களை பொறுத்தவரையும் இந்த சனி பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது 15 தேதிக்கு மேலே மீனத்துக்கு போயிடுறாருங்க. அதனால் கொஞ்சம் மற்றவங்கிட்ட ஸ்தான பலம் 7ல் இருக்கிறதால
பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கூட வேலை பார்க்குறவங்க, நண்பர்கள், உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா ஒரு 4-5 கிரகங்களுக்கு மேலே ஒரு 7ஆம் இடத்துல இருக்கிறதால அது கிரக யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால் 7ஆம் இடம் கொஞ்சம் நட்பு வட்டாரம், உறவினர்கள் வட்டாரம், வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்கிறது. தந்தைக்கு தொழிலில் ஒரு பார்த்திங்கன்னா அந்த பங்குனி 15 தேதிக்கு பிறகு சூரியன் சனி இணையிறதால தந்தைக்கு தொழிலில் ஒரு முடக்கம் ஏற்படலாம், இல்லை பின்னடைவு ஏற்படலாம். தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவுகள் ஏற்படலாம். தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். ஆனாலும் உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக நல்ல லாபம் கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கனாக்கா இந்த செவ்வாய் பகவான் ஆரம்பத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தில் நீச்சம் கடைசியில், அதாவது மாத கடைசியில் நீச்சம் பெறுகிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம், நல்ல சம்பாத்தியம் நிச்சயமாக இருக்கும். கடைசி வாரம்தான் கொஞ்சம் ஒரு சுணக்கம் ஏற்படும். அதே நேரத்தில் செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்க அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம், காலம். அதுலேயும் பார்த்திங்கன்னா 7 9 இருக்கிறதால ரொம்ப சிறப்புங்க. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், உறவினர்களால் ஆதாயம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த மாதம் பங்குனி மாதம் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பங்குனி தமிழ் தேதி தான் குறிப்பிடுறோம். 16, 17, 18 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டமமாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. அந்த சூதனமாக நடந்துக்குங்க. சந்திராஷ்டமம்னு நீங்கள் அடிக்கடி மனசில் சொல்லிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பெருசாக்காமல் உங்களாலேயே அது அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. காலபுருஷனுக்கு 7வது ராசி சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்றாலும் வக்ர கதியில் இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் குரு சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை பெறுகிறார். ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா? நல்ல நிலையில் இருக்கார். அதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை. உங்களுக்கு 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அற்புதங்கள். 7க்குடைய செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் 3 வாரம் இருக்கார். கடைசி வாரம் 4ஆம் இடத்தில் நீச்சம் பெறுகிறார். 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு சந்திரனாக இருப்பதால் அது தினக்கோள். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம், இந்த மாதம் பங்குனி மாத கிரகங்கள் எப்படி அமையப்போகிறது, இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. நல்ல அற்புதமாக இருக்கக்கூடிய காலம். நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள். ஆக்சுவலாக புதனும் சுக்கிரனும் வக்ரமாக இருந்தாலும் குரு பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதால அந்த உங்களுக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார்கள். 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது இன்னும் பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 6ல் சனி இருப்பதும் சிறப்பு தான். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நிச்சயமாக அமக்கலமாக இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு குரு 3க்கும் 6க்கும் உடையவன் 8இல் இருக்கிறார். 3ஆம் இடம் துஸ்தானம், 6ஆம் இடம் துஸ்தானம், 8ஆம் இடமும் துஸ்தானம் தான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய நிலை இருந்த போதிலும் 8ஆம் இடம் அப்படின்னும் பொழுது
எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் உங்களுக்கு ஏற்பட்டு விடாது. அதே நேரத்தில் வீட்டில் வயதான பெரியவர்கள் யாராவது உடம்பு முடியாமல் போயிருந்தால் இப்போ அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். குரு பார்வை கோடி நன்மை. குரு பாருங்கள் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை தனகாரகன் பார்த்தால் தன பிராப்தி உண்டல்லவா. அப்போ பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. அதே நேரத்தில் வங்கி கணக்கு உயரப்போகிறது என்று சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் சென்றுவிட்டு வரக்கூடிய நிலை. ஃபைனான்சியை தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக படிக்கக்கூடிய நிலை. கணவன் மனைவி ஒற்றுமை, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு அவங்க ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த மாதம், பங்குனி மாதம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அமைதியான, ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய துலா ராசி அன்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், ஆடிட்டர்கள், இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம். நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம். ஒரு சொல் வெல்லும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நேரம் நீங்கள் எதை பேசினாலும் அது சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு தருணம். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. இப்போ பணம் வருகிறது என்று சொன்னால் 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. கண்டிப்பாக செய்வீங்க. சந்தோஷமாக உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதாவது வீடு கட்ட, அதாவது ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, இல்லை அக்ரிமெண்ட்டாவது போடுவீங்க, வேலையை ஆரம்பிப்பீங்க, செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா இப்போ 12ஆம் வீட்டையும் குரு பார்க்குறாரு. 12ஆம் இடம் செலவினங்களை குறிக்கக்கூடிய இடம். சுப செலவுகள் ஏற்படும். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. கேது அங்கே இருக்கிறார், 12இல் இருக்கிறார். குரு பார்வையில் இருப்பதால் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சுப செலவு தான் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களுக்கு 6ஆம் இடத்துல பாருங்கள், ராகு பகவான் இருக்கிறது. அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறது. ரொம்ப அமக்கலமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் 6இல் சூரியன், சனி இருக்கிறார்கள். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அன்பர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS, மெடிக்கல் ஃபீல்டு, அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ், சிவிலியர்ஸ் அனைவர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமாக அமையும் என்று சொன்னாலும் கூட சூரியன் சனி இணைவு இருப்பதால் உங்களுக்கு ஆகாதம் ஏதாவது போட்டு கொடுத்து ஏதாவது சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. சொந்த தொழில் செய்பவர்கள் கூட கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்றணும். உங்களுக்கு ஆகாதவனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல பங்குனி 15 வரைக்கும் இருக்கிறார். அப்புறம் 6ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார். அப்போ படித்த பிள்ளைகள் படித்து முடித்து அவங்க வேலைக்கு போகக்கூடிய முயற்சி செய்தால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல 3 வாரம் இருக்கார். நல்லா தான் இருக்கார்.
வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். டோட்டல் சமூகத்தால் உங்களுக்கு நல்ல பேரு, புகழ், அந்தஸ்து, ஆதரவு கிடைக்கக்கூடிய தருணம். அதாவது கடைசி வாரம்தான் கொஞ்சம் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். ஆதலால் மனைவிக்கு அல்லது கணவனுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு பின்னடைவு ஏற்படலாம். எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு 18, 19, 20 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டமம் தேதிகளாக வருவதால் இந்த நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் செய்யாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். ஷேர் ஆட்டோ, டாக்ஸி, பஸ்ஸு, ட்ரெயினில் போங்க. வேலைக்கு போனால் கூட அதாவது வழியில் சொந்த வண்டி எடுத்து போனால் வழியில் ரிப்பேர் ஆச்சுன்னா அப்புறம் அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் போகிறதுக்கு வேலைக்கு சரியாக டயத்தோடு போக முடியாது. அதனால தான் அந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எதில் போகணுன்னா இந்த சொந்த வண்டியில் போகாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சந்தோஷம், குடும்பத்தில் அமைதி எல்லாமே இருக்கும். நண்பர்களால் ஆதாயம், நீண்ட நாள் நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சில நண்பர்களை பார்ப்பீங்க, அவங்களால நல்லதும் நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. இந்த வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் நல்லா கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 4க்குடையவன் 6ல் போயிருக்கிறார். இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை. தாய்க்கு கூட தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை என்று சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நிச்சயமாக அற்புதமான ஒரு மாதம். குடும்பத்தில் நிம்மதி, நல்ல பணவரவு, சந்தோஷம் கண்டிப்பாக அது போதுங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் 3 வாரமும் கடைசி வாரம் கடகத்தில் நீச்சம் அடைகிறார். அப்போது ராசிநாதனுடைய நிலை இந்த பங்குனி மாதம் சரியில்லை. ஆனால் மற்ற கிரகங்கள் மிக மிக அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால், ஃபார் எக்ஸாம்பிள் குரு 7ஆம் இடத்துல இருக்கார், ராசியை பார்க்குறார். குரு பார்வை கோடி நன்மை. குரு 11ஆம் இடம் 3ஆம் இடத்தை பார்க்குறார். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து பிரச்சனைகளை கொடுத்தார். இப்போ பங்குனி 15ஆம் தேதி அவர் டிரான்சிட் ஆகி மீனத்துக்கு போயிடுறார். அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 தேதி வரைக்கும் தான் அர்த்தாஷ்டம சனி இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு. அதுக்கப்புறம் அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது. குரு பார்வை கோடி நன்மை. ராசிநாதன் நிலை சரியில்லை. மற்றபடி 5ஆம் இடத்தில் சுக்கிரன், குரு ரிஷபத்தில் இருப்பதால் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் மிக மிக அற்புதமான ஒரு சூழல். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்குது பாருங்கள். சுக்கிரன், சூரியன், சனி, புதன், ராகு, அத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி அங்கே இருந்தால் தான் அந்த மற்ற கிரகங்களுக்கும் ஒரு இது உண்டு, ஆட்சி பெற்றதாக நிலை. அப்போது சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் அப்போ குரு அங்கே வர்றார். அப்போது மற்ற கிரகங்களுடைய நிலையும் மிக சிறப்பாக இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த விருச்சிக ராசிக்கு ராசியை குரு பார்க்குறாருங்க. நீங்கள் ஏற்கனவே விருச்சிக ராசி என்பவர்கள் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஏன்னா இப்போ 15 தேதி வரைக்கும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு. ஆனாலும் ராசியை குரு பார்ப்பது என்பது ஒரு தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு வேலையில் ஒரு மும்முரமாக இருந்து சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. வேலையாகட்டும், தொழிலாகட்டும். இப்போ ராசியே குரு பார்க்குறாருன்னா கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. திருமண வயதில் இருக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் கைகூடுமா? கண்டிப்பாக திருமணம்
சட்டுப்புன்னு பேச்சுவார்த்தை பேசி முடித்து திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது என்று சொல்லலாம். இந்த 2ஆம் இடத்து அதிபதி 7ல் போய் அமர்ந்திருக்கிறார். நல்லவன் 2 குடையவன் 5 குடையவன் நல்லவன் போய் 7ல் போய் அமர்வது என்பது நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம். சாதிப்பீர்களா என்று சொன்னால் சாதிப்பீர்கள், சரித்திரம் படைப்பீர்கள் என்று சொல்லலாம். எடுத்த காரியங்கள் கைகூடி வரும், கண்டிப்பாக கைகூடி வரும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்து அதிபதி சனி இப்போ 15 தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு செல்வதால் குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான ஒரு நிலை. ஆனாலும் 5இல் ராகு இருக்கிறார். சமயத்தில் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம். பிள்ளைகளுக்கு சண்டை சச்சரவு வரலாம். இல்லை பிள்ளைகளுக்கு வேலை பார்க்குற இடத்துலையோ, தொழில் பண்ண இடத்துலையோ, இல்லை அல்லது படிக்கிற இடத்துலையோ, இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ மற்றவர்கள் மூலமாகவோ பிரச்சனை வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். உங்கள் சொத்தை ஆட்டைய பழைய சொத்துக்கு ஏதாவது வில்லங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கு. மற்றவர்கள் முற்படுவார்கள். நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகளால் நன்மை, சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம். உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கும். இல்லை மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு நினச்சி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு நீங்கள் நேர விரயம், பண விரயம் ஆகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு சொத்து பத்து விவகாரங்களில் எச்சரிக்கையாக நீங்கள் வாங்கணும் விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு தொழில் சிறந்து விளங்குமா? தொழில் சிறந்து விளங்கும். இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், அதான் மருந்து கம்பெனி வச்சுருக்கிறவங்க, மருந்து கடை வச்சு மெடிக்கல் ஷாப் வச்சு அதை ரன் பண்ணுறவங்க, அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சினிமா துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு கூட ஒரு பொற்காலமாகத்தான் அமையப்போகிறது. வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்கள் முயற்சி செய்தால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ப்ரெஸ்ஸு, மீடியா, சினிமா இது போன்ற நிலையில், அதாவது வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு நிச்சயமாக எந்த இதில் சேரணுமோ அந்த நிலையில் நீங்கள் கண்டிப்பாக சேருவீங்க. உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாது. வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் சிவனேன்னு சும்மா இருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு பிஸி ஷெட்யூல். ஒன்று படித்து முடித்த இளைஞர்கள் கடகண்டி ஆரம்பிக்கலாம், தொழில் பண்ணலாம், இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணலாம். ஏதோ கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ஜோசியரை அணுகி வேலைக்கு போகிறதுனா வேலைக்கு அவர் அணுகி அவர் சொல்வார். வேலைக்கு போகிறதுனா வேலைக்கு போகலாம், இல்லை தொழில் பண்ணுறதுனா தொழில் பண்ணலாமான்னு. எதை செஞ்சாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம், சம்பாதிக்கக்கூடிய நேரம். ஏன் என்று சொன்னால் 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்போ முதல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் என்று சொன்னோம். இப்போ 2வது திருமணத்திற்காக காத்திருப்பார்கள் இல்லையா? டைவர்ஸ் ஆகி பிரச்சனையாகி, முதல் திருமணம் பிரச்சனையாகி இப்போ 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அவங்களுக்கும் திருமணத்திற்கான ஒரு கால நேரம் வந்தாச்சு. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. பண வரவு என்பது இரட்டிப்பாக இருக்கும் என்று சொன்னால் மிக சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த பங்குனி மாதம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் முதல் 15 நாள் தான் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். அடுத்த 15 நாள் சாதிக்க போகிறீங்க. சம்பாத்தியம் என்பது பெரிய லெவலுக்கு இருக்கும். அப்போது நீங்கள் வீடு, மனை வாங்க இதெல்லாம் அணுகலாம். மற்றபடி பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காக நீங்கள்
செலவு செய்யலாம். இப்படி உங்களுக்கு 11ஆம் இடம் சிறப்பாக இருப்பது. ஒரு சிலர் ஆன்மீக பயணம் செல்வீர்கள். வெளியூர் வெளிநாடு டூர் மாதிரி கூட போயிட்டு வரக்கூடிய நிலை இருக்கும். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டா என்று சொன்னால் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராசிநாதனுடைய நிலை சரியில்லை. அவர் 8ல் போய் மறைஞ்சிட்டார். அதனால் எச்சரிக்கையாக இருங்கள். இருந்த போதிலும் உங்களுக்கு அவர் அங்கிருந்து 8ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். 8ஆம் பார்வையாக தைரியஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தைரியத்தை நீங்கள் இழக்க மாட்டீர்கள். நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்க போகிறது. இருந்த போதிலும் ராசிநாதன் வார இறுதியில் நீச்சப்படுவதால் கொஞ்சம் டென்ஷனாக ஆகிடுவீங்க. கொஞ்சம் உங்களுடைய பின்னடைவு ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவே சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப சிறப்பாக செய்வீங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களுக்கு தொழிலாளிகளுக்கும் முதலாளித்துக்கும் பிரச்சனை 5 தேதிக்கு மேலே பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. சுமூகமாக பேசி முடிவெடுத்து அதுக்கப்புறம் நல்ல சகஜமான ஒரு சூழல் தொழிலாளி முதலாளிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். வெளிநாடு போக நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக போகலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள். 21, 22, 23 சந்திராசிரம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராசிரமம்னு சொல்லிக்கிங்க. மற்றபடி நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த பங்குனி மாதம் நன்றாகவே இருக்க போகிறது. சாதிக்க போகிறீர்கள். சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த பங்குனி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசிநாதன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ல் குரு ஊரில் பகைன்னு சொல்லக்கூடிய ஸ்தான பலம் இல்லை. இருந்தாலும் பார்வை பலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. தொழில் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறார். 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கிறார். அற்புதமான ஒரு நிலை. இந்த சனி பகவான் முதல் 15 நாள் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் அற்புதமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் பங்குனி 15 தேதிக்கு பிறகு 4ஆம் இடம் செல்கிறார். அர்த்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகும். அப்போது இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனி பங்குனி 15ஆம் தேதிக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஆரம்பிப்பதால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். அர்த்தாஷ்டம சனி வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை. ஏன்னா அங்கேருந்து 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இருந்த போதிலும் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாய்க்கு உங்களுக்கும் தேக ஆரோக்கிய குறைவு இருக்கும். தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். இந்த 4ஆம் இடம் அஃப்கோர்ஸ் பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரன் அங்கே போகிறதால குரு இங்கே வராரு. இருந்த போதிலும் உங்களுக்கு குருவோடு சேர்ந்த சனியாக இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இருப்பதால் இந்த 3 மாதம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா குரு இங்கே இருப்பதாக ஒரு ஐதீகம். சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் அங்கே குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றதால சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியினுடைய நிலை அந்தளவுக்கு தீவிரமாக இருக்காது. குறிப்பாக இந்த மாதம் 15 நாள் நல்லா இருக்குது, யோகமாக இருக்குது. அடுத்து 15 நாள் கூட உங்களுக்கு பெருத்த எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் 4ஆம் இடம் கொஞ்சம் இத்தனை கிரகங்கள் இருக்கிறதால தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். சுகம் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். சரி, குரு பகவான் 6ல் இருப்பதால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது.
உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி புதன் நாளில் நீச்ச பங்கம் பெறுகிறார். நீச்சமாக இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் நீச்ச பங்கம் பெறுகிறார். ஆதலால் நல்ல வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை, கூட்டாளிகளும் ஆதரவோடு இருப்பார்கள். டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இயங்கும் என்று சொன்னால் மிகையாகாது. குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10 தொழில்ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ தொழில் விருத்தியாகத்தானே வேணும். அப்போது புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம். இல்லை வேலைக்காக முயற்சி படித்து முடிச்சுட்டு இருக்கேன், வேலைக்கு முயற்சி பண்ணலாம். வேலைக்கு முயற்சி பண்ணால் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதிலேயே சேரக்கூடிய ஒரு நிலை. நான் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கேங்க, ரொம்ப அமக்கலமாக இருக்கும், நல்ல ரெட்டிப்பு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்காதவனே நல்லா இருக்கான்னும் போது 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதா தொழில் சிறப்பாக செல்லும், சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். நல்ல வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர். அதாவது உங்களுக்கு என்ன சலுகைகள் வேணுமோ எல்லாம் அவங்க நிறுவனத்து மூலியமாக உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். மேலதிகாரி சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, பட்டம், பதவி கிடைக்கும். சாதாரண ஒரு கிளரிக்கல் கேட்டரில் இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரண்ட் கேட்டரி இல்லைன்னா மேனேஜர் போஸ்ட்டு, அப்படி பதவி உயர்வு கிடைக்குதுன்னு சொன்னால் சமூகத்தில் ஒரு பேரு புகழ் அந்தஸ்து உயரத்தானே உயரும். இப்போது 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. அப்போ 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் பண வரவு சிறப்பாக இருக்கும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி. அப்போது இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அற்புதமாக இருக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய தனுர் ராசி அன்பர்கள் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், ஆடிட்டர்ஸ், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இது போன்ற அத்தனை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள். அதாவது சிறப்பான ஒரு காலம் இவங்களுக்கு, போற்றுதலுக்குரிய காலம், மற்றவர்கள் பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு காலம் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு இப்பொழுது வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பத்திரிகை துறை 10க்குடைய புதன் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ குருவும் பார்க்கிறார், புதனும் பார்க்கிறார். நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஒரு பொக்கிஷமான காலம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் அற்புதமான நேரம். ஆன்மீக துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். புதன் தன்னுடைய வீட்டை பார்க்குறார். அப்போது என்ன 10ஆம் இடத்தை பார்க்கிறார். புதனுடைய ப்ரெஸ்ஸு, மீடியாக்களில் பணிபுரியும் அன்பர்கள். சுக்கிரனும் நல்ல நிலையில் இருக்கிறதால சினிமா, தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த பங்குனி மாதம் ஏற்பட போகிறது. இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு என்று சொன்னால் மிகையாகாது. 12ஆம் இடத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்னா குரு பார்க்குறார். செலவினங்கள் ஏற்படும். சுப செலவுகள், அசுப செலவுக்கு இடமே இல்லைங்க. சுப செலவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அஞ்சைக்குடையவன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மாத இறுதியில் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைவதால் உங்கள் பிள்ளைகளுக்கோ ஒரு பின்னடைவு மாத இறுதியில் ஏற்படலாம். அல்லது பூர்வீக சொத்து
வைத்திருக்கும் அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்பியூட் மாத இறுதியில் வர வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் பண்ணுறவங்க, சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கிறவங்க, ட்ரேடு, அதாவது இந்த லாவாதேவி பண்ணக்கூடியவர்கள், ஃபோனை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அவங்கெல்லாம் கூட சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராகுஸ்தானத்தை குரு பார்க்கிறார். வாக்கினை கொண்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பொக்கிஷமான ஒரு நேரம். மற்றபடி உங்களுக்கு ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக படிப்பார்கள். அதில் ஒன்றும் கவலை இல்லை. உயர்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் சிறப்பாக படிப்பாங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம், சாதிக்கக்கூடிய நேரம். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த 10ஆம் இடத்துல கேது இருந்தால் இருக்கிறத சுருக்குவார். ஆனால் குரு பார்க்குறார். அதனால் தொழில் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழில் விரிவாக்கம் பண்ணுங்கள். இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். வீடு வாங்கணும், மனை வாங்கணும், தோட்டம் தரவு வாங்கணும், இல்லை கார் வாங்கணும், 2 வீலர் வாங்கணும் நினைக்கக்கூடியவர்கள் உங்கள் எஸ்டிமேஷனை தாண்டி 2 மடங்கு ஆகிடும். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கணும் காருன்னு சொன்னால் 15 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்துருவார். ஏன்னா ராகு அங்கே இருக்கிறார், சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். இப்போ ஃப்ளாட்டு வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும், காலி மனை வாங்கணும், உங்கள் எஸ்டிமேஷனை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கணுன்னா 75 லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விடுவார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. அதிக கடனை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கடன் சுமை பிரச்சனை ஏற்படுத்திவிடும் அல்லவா. அதனால் உங்களை பொறுத்த வரலையும். மற்றபடி இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 23, 24, 25 சந்திராசிரம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். சொந்த புது ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். இரவு பிரயாணம் வேண்டாம். ஆஃபீஸுக்கு போகிறீங்க, கடைக்கு நீங்கள் சொந்தமாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சொந்த வண்டி வாகனத்தை பயன்படுத்தாதீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த பங்குனி மாதம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக அற்புதமாகத்தான் அமையப்போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. இந்த ராசிநாதன் சனி பகவான் முதல் 15 நாள் பங்குனி 15ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதாவது 2ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் 7.5 சனி, 3ஆம் இடம் சென்று விடுவது 7.5 சனி முடிஞ்சிருது. பங்குனி 15க்கு பிறகு 7.5 சனி மகரத்துக்கு முடிந்து விடுகிறது. அப்போது இது ஒரு நல்ல தகவல். இப்போது உங்களுக்கு ராசிநாதன் உபஜயஸ்தானத்தில் இருப்பது அற்புதமான ஒரு சூழல் 15 தேதிக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அது வரைக்கும் நல்லா இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 2ல் இருக்கிறது சிறப்பு தானே. பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கையாக பேச வேண்டும். மற்றபடி பண வரவு, பொருள் வரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. மற்றபடி சிறப்பாகத்தான் கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்கத்தான் கிடைக்கும். ஏன்னா மறுபடியும் இந்த ராசிநாதன் இந்த இடத்துக்கு வர்றது 27 ஆண்டு காலம் ஆகும். அப்போ 2 லக்னாதிபதி, அதாவது ராசி அதிபதி 2ல் இருக்கார், 2 குடைவன் 2ல் இருக்கார் அப்படின்னா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் 3ஆம் இடத்துக்கு சென்றாலும் உபஜயஸ்தானம். அப்போ 7.5 சனி முடிஞ்சிருந்து. இருந்த போதிலும் சூப்பர், எதை தொட்டாலும் சக்ஸஸ். எவ்வளோக்கு எவ்வளோ சனி இது நாள் வரைக்கும் உங்களை கெடுத்திருக்கலாம் சில ரீதியாக. ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் சரியாக மந்தத்தன்மை இருந்திருக்கும். இப்போ நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் உட்காந்துறாரு. சக்ஸஸ் கண்டிப்பாக கொடுப்பார். இது எல்லாத்த விட முக்கியம். 5க்கும் 10க்கும் உடையவன் உச்சநிலை பெறுகிறார். வக்ரமாக இருந்தாலும் குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு வருவதால் அப்போ 5ல் போய் ஆட்சி பெறுகிறார் சுக்கிரன். அப்போது உச்சநிலை
ஆட்சி நிலை பெறுவது 5-10 ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். அப்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆட்சி 10 ஆட்சி பெறுகிறார் அப்படின்னும்போது உச்சநிலையில் இருக்கிறார். உச்சநிலை ஆட்சி நிலை அப்படின்னும்போது தொழில் பிரகாசமாக தானே இருக்கும், நல்ல நிலைக்கு தானே போகும். என்ன 12 மாதமாக சுக்கிரன் உச்சமாகவும் ஆட்சியாக இருக்க போகிறார் இல்லையே. இப்போ ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிற வரைக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தருமா? கண்டிப்பாக பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சலுகைகள், எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குமா? கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சரில் வேலை பார்த்துருப்பீங்க. இப்போ அதெல்லாம் ஒரு நிம்மதியான ஒரு போக்கு, சந்தோஷமான ஒரு சூழல். நிர்வாகமே உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. படித்து முடித்த இளைஞர்கள் நான் வேலைக்கு போகலாமா, தொழில் பண்ணலாமா அப்படின்னா ஒரு ஜோசியரை அணுகி நீங்கள் தொழில் பண்ணுறதா இருந்தால் தொழில் ஆரம்பிக்கலாம், அற்புதமாக செல்லும். இல்லை நான் வேலைக்கு போகணும்னு எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க, நீங்கள் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கலைத்துறை, சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம். கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்கள், கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், கலைத்துறையில் அதையே முழு நேர தொழிலாக செய்யக்கூடியவர்கள், சினிமா கலைஞர்கள், தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடியவர்கள், டெக்னீஷியன், எடிட்டர்கள், டைரக்டர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், கேமராமேன்கள், மற்றபடி நடிகைகள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். ஏற்கனவே ஒரு படம், ஒரு சீரியல் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த படத்துக்கான, சீரியலுக்கான ரெகக்னேஷன் கிடச்சி, இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு பாராட்டு கிடச்சி, இன்னும் ஒரு சீரியலோ படமோ வாய்ப்புகள் கிடைக்கும். அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய நேரம், சம்பாதிக்கக்கூடிய நேரம். முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். இளைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இருந்தாலும் இந்த சூரியன் சனி 15 தேதிக்கு பிறகு இணைவதால் தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தை தொழிலில் ஒரு பின்னடைவு ஏற்படலாம். அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஆகாதவன் எதோ போட்டு கொடுத்து ஒன்று கிடக்கும், ஒன்றும் பிரச்சனை ஆகலாம். இருந்த போதிலும் பத்திரிகை துறை, மீடியா துறை, கலைத்துறை, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம். சாதிப்பீர்களா? சாதிக்கக்கூடிய நேரம், சரித்திரம் படிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் அது 9ஆம் இடத்தை பார்க்கும்போது, ராசியை பார்க்கும்போது 5ஆம் இடத்தை நல்லது செய்ய போகுது. அப்போது குழந்தைகளால் வளர்ச்சி, குழந்தைகளால் படிப்பு சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் கௌரவம், புகழ், அந்தஸ்தை பெறப்போகிறீர்கள். சீட்டாட்டம், ரேசிங், லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றை செய்யக்கூடியவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மற்றபடி இவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் தொழிலில், உத்தியோகத்தில் நல்லது நடக்கணும்னு இந்த குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் 100% கிடைக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த குரு பார்வை கோடி நன்மை 9ஆம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் 9ல் ஆல்ரெடி உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறார். இப்போ 9ஆம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மற்றபடி தீர்த்த யாத்திரை, தான தர்மங்கள் செய்வீர்கள்னு சொல்லலாம். தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். ஆனால் தந்தைக்கு பிரச்சனையான ஒரு நேரமாக அமையும். ஒரு சிலருக்கு
தந்தை நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை, பாக்கியமான சூழல் என்று சொன்னால் மிகையாக. அப்போது 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம், தொழில் அபிவிருத்தி ஆகும். இல்லை புதுசாக தொழில் துவங்குறவங்க நம்பி கடனை வாங்கி தொழில் ஆரம்பித்தா தொழில் நன்றாக செல்லும். 11ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்க அன்பர்களுக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, நல்ல இடத்துக்கான டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஒரு சாதாரண கிளரிக்கல் கேட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு சூப்பர்னன்ட்டு ஒரு மேனேஜர் போஸ்ட்டு கிடைக்கிதுன்னு சொன்னால் அது பெரிய சந்தோஷம் இல்லையா? அப்போது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து, அதாவது மேன்மையான காலங்கள், நல்லது நடக்குமா? நடக்கும். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போது உங்களுக்கு பண வருவாய், சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம், வேலையில் இருப்பவர்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பகவான் ராசியை பார்க்குறார். முதல் 15 நாள் 7.5 சனி இருந்தாலும் நீங்கள் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்களோடு இருந்து எதையும் சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி உங்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு 25, 26, 27 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார். பங்குனி 15 தேதி வரைக்கும் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பிறகு சனி பயிற்சி நடக்க இருக்கிறது, மீனம் செல்கிறது. மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், இந்த பங்குனி மாதத்தில் குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் மீனத்தில் உச்சநிலை பெற்றிருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். இருந்த போதிலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. உங்களுக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? சாதகமாக இருக்கின்றன. 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 2இல் இருக்கிறார். ராகு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்லதும் செய்வார், கெடுதலும் செய்வார். இப்போது இந்த பங்குனி மாதத்தில் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, அதாவது இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று சொன்னால், அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறது. இருக்கிற இடத்துலேயே அருமையான இடம் 10ஆம் இடம், சூப்பர். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பகவான் 4இல் இருப்பது என்பது ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட 4ஆம் இடம் மாத்திரு ஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா, சவாரி கிடைக்கும், நல்ல பழப்பு கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அதாவது 2 வீலர் 4 வீலர், அதாவது ஆட்டோ, கால் டாக்ஸி, ரிக்ஷா, லாரி, கனரக இயந்திரம், அதாவது ஜேசிபி இது போன்ற இது வச்சு இது பண்ணக்கூடிய பழுப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு சவாரிகள் கிடைக்குமா? நல்லா கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, ஒன்றும் எந்த குறையும் இருக்காது. குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும்போது 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எந்த ஒரு அசிங்கம் அவமானமும் ஏற்படாது. மாறாக அது கன்னி வீடாக புதனுடைய ஆட்சி உச்சம் பெறும் வீடாக இருப்பதால் இந்த ஆராய்ச்சி கல்வி, பிஹெச்டி இது போல் எம்ஃபில் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு அருமையான மாதம் இந்த மாதம். அவங்களுக்கு நல்ல மாஸ்டர் கிடச்சி, கைடு கிடச்சி, நல்லா பிக்கப் பண்ணி நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம்.
திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். வீட்டில் வயதான பெரியவங்களும் யாரோ உடம்பு முடியாமல் இருந்தாலும் இப்போ அவங்க நடமாட துவங்கி விடுவார்கள். எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழிலில் உத்தியோகத்தில் திருப்பு முனை ஏற்பட போகிறது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தது. இப்போ பாத சனியாக பங்குனி 15க்கு பிறகு மீனத்தில் செல்வதால் பாத சனியாக மாறிவிடுகிறது. ஜென்ம சனி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தது, சந்திச்சிங்க. இருந்த போதிலும் இந்த குரு பகவான் 4ல் இருப்பது என்பது உங்களுக்கு சாதகமான சூழல். இந்த மாதம் தொழிலை விரிவுபடுத்தலாம். கடனை உடனே வாங்கி கடன் கவர்மெண்ட்டில் வாங்கலாம், இல்லை அரசு அதாவது வங்கிகள் மூலம் கடன் வாங்கலாம், இல்லை நண்பர்கள் மூலம் கடன் வாங்கலாம், உறவினர்கள்கிட்ட வாங்கலாம். கடனை வாங்கி தொழிலை போடுங்க, தொழில் விருத்தி அடையும். அல்லது இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். அப்போது உங்கள் ப்ராடக்ட் வந்து நல்லா டபுள் இதுவாகும், உங்களுக்கு கிரெடிட் ஆகும், நல்ல சம்பாத்தியம், அதாவது சேல்ஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷன் அதிகமாகும்போது சேல்ஸ் அதிகமாக தானே இருக்கும். நேரம் நல்லா இருக்குது. 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். வந்து உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அது அரசு உத்தியோகமாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடச்சி, அதாவது சாதாரண கிளரிக்கல் கேட்டலருக்கு சூப்பர்நெட்டு மேனேஜர் இப்படி நல்ல போஸ்டிங் கிடச்சி கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்க போகிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நிர்வாகத்தில் பாராட்டுதல் கிடைக்க போகும். ஒரு சிலருக்கு உங்களுடைய திறமையை பாராட்டி கூடுதல் பொறுப்புகள் ஒரு சிலருக்கு வழங்குவார்கள் நிர்வாகம். அப்போது உங்களுக்கு அற்புதமான நேரம். சக ஊழியர்களாலும் நிர்வாகம் மூலமும் பாராட்டுதல்கள் கிடைக்கிறதோடு மட்டுமில்லை, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழலும் அமையும். நீங்கள் உங்கள் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகணுமா, தொழில் பண்ணணுமா? நீங்கள் வேலைக்கு போனாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணிங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டு. அதே போல் உங்களுக்கு தொழில் பண்ணணும்னு சொன்னாலும் கடனை உடனே வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும், சிறப்பாக இருக்கும், ஒன்றும் குறை கிடையாது. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று. இந்த 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கு நல்லதே செய்யும். நம்பி கடன் வாங்கலாம், எதுவும் ஜெயிக்கக்கூடிய நிலை, தொழில் பண்ணலாம், தொழிலில் ஜெயிப்பீங்க. உத்தியோகத்தில் இதுதான் பயணம், இதுதான் பாதை, இதுதான் வாழ்க்கைன்னு செம்மைப்படுத்திட்டு போகும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள், சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள், அற்புதமாக இருக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு வர்றதால பேச்சை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மற்றபடி ஜோதிட அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம். சாதிக்கக்கூடிய நேரமா என்றால் சாதிக்கக்கூடிய நேரம். இருந்த போதிலும் சூரியன் சனி 15 தேதிக்கு பிறகு இணைவதால் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கணும். யாராவது ஆகாதவங்க போட்டு கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடும். எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி பணம் பல வகையில் பையை நிரப்பும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் கலைத்துறையில் இருக்கும் அன்பர்கள் அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா அப்படின்னா 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 2ல் இருக்கார்.
தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கைகூடி வரும் என்று சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்ப்பது சுப செலவுகள் ஏற்படும். அதாவது 4ல் குரு இருக்கார், வீடு வாங்க, வீடு கட்ட, பிள்ளைகளை படிக்க வைக்க, இப்போ வீட்டில் இருக்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த, திருமணம் நடத்த இப்படி பல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது, சாதிக்கப் போகிறீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள், ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிர பகவான் மீனத்தில் உச்ச நிலையில் இருந்தாலும் பக்ரகதியில் இருக்கிறார். எது எப்படி இருந்த போதிலும் பரிவர்த்தனை யோகம், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீனராசி. இந்த மீனராசிக்கு இந்த பங்குனி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். ஓகே, அவருடைய பார்வை சுபம், அது அதை விட சூப்பர். ராசியில் ராகு இருக்கார், ஆசிலேஷன் மைண்ட் இருக்குது. நேற்று நைட்டு ஒன்று அனுப்பி காலையில் இருந்து வேறு ஒன்று சொல்லுவீங்க. 2வது குரு அங்கே ராசிக்கு பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றதால கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும். அது மட்டுமல்ல, 7க்குடைய புதன் அங்கே தான் இருக்கார். 7க்குடைய புதன் இருக்கார் அப்படின்னும்போது 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடுமா? கண்டிப்பாக கைகூடும். ஏன்னா 7ஆம் வீட்டை குரு பார்ப்பது என்பது சிறப்பு. நண்பர்களால் ஆதாயம், நட்பு வட்டாரம் விரிவடையும். அது மட்டும் இல்லைங்க, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. டோட்டல் சமூகமே உங்களை பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன் என்று சொன்னால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை. இது நாள் வரைக்கும் விரைய சனியாக இருந்த சனி பகவான் பங்குனி 15ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது இப்போ விரைய சனி தான் போயிட்டுருக்கு, பங்குனி 15ஆம் தேதி ஜென்மத்துக்கு வந்துடுறார் சனி பெயர்ச்சி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வார், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் அப்படின்னு சொல்லணும். இந்த 15 தேதிக்கு பிறகு சூரியன் சனி இணைவு இருப்பது, குரு இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில், இருந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். ஆனால் 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தந்தைக்கு யோக பாக்கியங்கள் இருக்குது, தந்தை உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். இருந்தாலும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அவருடைய தொழில் கொஞ்சம் சரியாக போகாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பங்காளி வகையெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள். மற்றபடி சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு, தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். ஒரு 5 பேர் வேலை செஞ்சாச்சுன்னா இருந்தாங்கன்னா 500 பேர் வேலை செஞ்சாங்கன்னா தொழிலாளி தானே. ஸோ அப்போ கருத்து வேறுபாடு ஏற்பட்டு, கருத்து வேறுபாடுனா தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டு, அதுக்கப்புறம் சுமூகமாக பேசி தீர்வு செய்யப்பட்டு நல்ல நிலைக்கு வரும். அதாவது தொழிலாளிகளுக்கும் சரி நல்ல முடிவு கிடைக்கும், முதலாளிகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல். சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம். இப்படி ஒரு யோகமான ஒரு நேரம் உங்களுக்கு கிடைக்குமான்னா கிடைக்காது. ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இளம் சிறார்கள், அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும்
வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. உங்கள் முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். இது வந்து உங்களுக்கு வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஃப்ளாட்டு வாங்க, ஃப்ளாட்டு அதாவது இடம் வாங்க, இடத்துக்கு வேலி போட, வால் சுவர் போட, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. ரியல் எஸ்டேட் பிரமுகர்களுக்கு அற்புதமான காலம். செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் தொழில் நலமாக அமையும். இருந்த போதிலும் வார இறுதியில் வந்து செவ்வாய் வந்து நீச்சம் அடைகிறார். அப்போது கொஞ்சம் தொழில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். அதாவது மாத இறுதியில் பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த அஞ்சிக்குடையவன் சூரியன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லோருமே, அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், மெடிக்கல் ஃபீல்டு, டாக்டர்ஸு, சிவிலியர்ஸு, மற்றபடி இதுபோல் இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு எல்லாம் ராகு சேர்ந்துருக்கார் இல்லையா, அதனால் புதனும் இருக்கார், அக்கௌண்ட்ஸு, இதுபோல் அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகாதவன் எதாவது போட்டு கொடுத்து ஒன்று கணக்கும் ஒன்று ஆகிடும். மற்றபடி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். பாக்கியமான சூழல். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தொடாத எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸ் ஆக போகிறது. தந்தையால் அனுகூலங்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மற்றபடி உங்களுக்கு அதே குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை பார்ப்பதால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும். இரட்டிப்பு வருமானம் வரும். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சொந்த தொழிலில் லாபம் சிறப்பாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய காலம். என்னங்க 7.5 சனி போயிட்டுருக்கு, இருக்கட்டும், சனி பகவான் அவருடைய வேலையை அவர் செய்வார். குரு பகவான் ராசிநாதன் இல்லையா, குரு பகவான் இவருடைய வேலையை இவர் செய்வார். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்குமா? கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரக்கூடிய நிலை. அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள். சந்தோஷமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இவங்க அத்துணை பேருக்கும் அற்புதமான காலம். சாதிக்கக்கூடிய நேரம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட அற்புதமான நேரம், காலம். சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த மீன ராசிக்கு சந்திராஷ்டிரமம் பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் ஆரம்பத்திலேயே 3, 4, 5 சந்திராஷ்டிரம தேதி வருவதால் எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சூதனமாக நடந்துப்பீங்க. வரக்கூடிய பிரச்சனை உங்களாலேயும் பாதியாக குறைஞ்சிடும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள். சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.